999 இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு 5 பேர் சேர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கை கொள்ளையடிக்க போறாங்க. சரி, பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை தான் கொள்ளையடிக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். அவங்க கொள்ளையடிக்க போனது பணத்தை கிடையாது, அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்ஸை. அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சீக்ரெட் பாக்ஸ்குள்ள வந்து சில ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைல்ஸ் வந்து சில கேங்ஸ்டர் குரூப்புக்கு தேவைப்படுது. ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸ் ஆட்டையை போட்டு அந்த கேங்ஸ்டர் குரூப்ட கொடுக்க போவாங்க. இந்த பாக்ஸ் ஆட்டையை போடுறதுக்கு அவங்க சில பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பேங்க்ல என்ட்ரி ஆனதுல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள அந்த பாக்ஸை இவங்க திருடி கொண்டு வந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகணும். அப்படி தப்பிச்சு போகல அப்படின்னா போலீஸ்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய சில பரபரப்பான விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பேக்ல இருந்து அந்த பாக்ஸையும் வந்து அவங்க திருடி கொண்டு வந்து நம்மளுடைய கேங்ஸ்டர்ட்ட கொடுத்துருவாங்க. கேங்ஸ்டர் அந்த வேலை முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா பணத்தை கொடுக்க சொல்லி கேட்கும்போது, பணம் இப்ப தர முடியாது, ஒரு 1 வீக்ல நான் தரேன், ஏன்னா அந்த பணத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சில காரணத்தை சொல்லி அந்த டீம் கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுக்காம வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேங்ஸ்டர் குரூப்புக்கு ஒரு தலைவி இருப்பா. அந்த தலைவி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுவா. இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சீக்ரெட் பாக்ஸை மட்டும் வச்சு நம்ம நினைச்ச பிளானை வந்து முடிக்க முடியாது, இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்மார்ட் பாக்ஸை நம்ம திருடணும், அதுக்கு இந்த ஒரு டீமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஹெட்டா இருக்க மைக்கேல் அப்படிங்கிறவன கூப்பிட்டு பேசுவா. ஆனா அவன் ஒத்துக்கிட மாட்டான். நான் வந்து ஒரே ஒரு டீலுக்கு தான் உங்களுக்கு ஒத்துக்கிட்டேன், நீங்க அதுக்கு மட்டும் பணத்தை கொடுங்க, நாங்க போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் ஒத்துக்கிட விடும், அவன் வந்து விட மாட்டா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மைக்கேல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் எங்க டீம் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். போன கேப்ல அந்த டீம்ல இருந்த ஒருத்தனை அந்த தலைவி கேங், அதாவது அந்த கேங்ஸ்டர் குரூப்ல இருந்து ஒருத்தன் போட்டு தள்ளுவான். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மைக்கில கூப்பிட்டு பேசுவா. அவ எதுக்காக மைக்கில கூப்பிட்டு பேசுறா அப்படின்னா, அந்த கேங்ஸ்டர் குரூப்புடைய தலைவியோட தங்கச்சியை தான் இவன் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைய பெற்றிருப்பான். இப்ப இந்த தலைவி வந்து இவனை அவன் வழிக்கு கொண்டு வரதுக்காக, உன் புள்ள உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா நீ நான் சொன்ன வேலையை பண்ணனா நான் உனக்கு அவனை தந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணுவான். இவன் அதுக்காகவே வந்து அந்த 2வது பிளானையும் ஒத்துக்கிட்டு அந்த டீல் அக்செப்ட் பண்ணி தன்னுடைய டீம் மூலியமா அதை ரெடி பண்ணிட்டு இருப்பான். பட் அவன் டீம்ல இருக்கக்கூடியவங்களா முதல்ல யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 5 பேர்த்துல ஒருத்தன் இறந்து போனான்னு அவன் வந்து திருடன். இது 4 பேர் பாத்தீங்கன்னா கரண்டா ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து டிடெக்டிவா இருப்பாரு. அடுத்து 2 பேர்த்துல இந்த மைக்கேல் அப்படிங்கிறவன் எக்ஸ் மிலிட்டரி மேனு, இன்னொருத்தன் வந்து பழைய போலீஸ் ஆகிருந்து ஒரு 3 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால வெளியே வந்தவன். இந்த 4 பேரும் இந்த 5 பேரும் சேர்ந்துதான் அந்த பேங்கை முதல்ல கொள்ளையடிச்சிருப்பாங்க. மறுபடியும் இன்னொரு சீக்ரெட் பாக்ஸை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த 4 பேரும் பிளான் பண்ணுவாங்க. அந்த 4 பேர்த்துல ஒருத்தன் வந்து ரொம்ப வந்து சோர்ந்துருவான். நம்மளை வந்து எப்படியும் போட்டு தள்ளுவாங்க, இந்த டீமே நம்மளை வச்சு ஏதோ பண்ண பாக்குறாங்க, ஸோ நம்ம இதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டு அவன் போதைக்கு அடிமையாகி ஒரு மாதிரி இருப்பான். அவனை வச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஒரு இடத்துல உளறிடுவான், அந்த மாதிரி வந்து பேங்கை கொள்ளையடிச்சிட்டோம், எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் லவர்கிட்ட உளறிடுவான். அதை வச்சு வந்து போலீஸ் மொப்ப முடிச்சு ஒரு இடமா வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபைனலா இந்த கேங்ஸ்டர் குரூப்புக்கு யாரு தலைவன், அந்த தலைவனுக்கு எதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் தேவைப்படுது, இந்த தலைவி எப்படி இந்த டீம் எல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு வரா அப்படிங்கிற மாதிரி வந்து பரபரப்பா வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட பியூட்டி. கடைசியா வின் பண்றது யாருன்னா போலீஸ் தான் வின் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த ஒரு 999. இந்த 999 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரா ஆப்டா மேட்ச் ஆயிருக்கும். 999 அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிருப்பாங்க, எண்டிங்ல ஒரு பேங்கை கொள்ளையடிச்சுதான் அது ஒரு சீக்ரெட் பாக்ஸை எடுக்க வருவாங்க. அந்த சீக்ரெட் பாக்ஸை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் பேங்கை கொள்ளையடிக்கும் போது 3 நிமிஷத்துக்குள்ள அந்த பாக்ஸை கொள்ளையடிச்சு வெளியே வரணும். 2வதா கொள்ளையடிக்கப்படுற அந்த பாக்ஸை கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க 3 நிமிஷம் பத்தாது. ஸோ அந்த டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இவங்க ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. 999 அப்படிங்கிறது வந்து போலீஸோட கோடு. அந்த போலீஸா ஒருத்தரை கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த போலீஸ் மொத்தமா போய் அந்த பொண்ணு இடத்துல இருந்து இவங்க யார் கொண்டிருப்பா என்ன கொண்டிருப்பான்னு சொல்லி மொத்த போலீஸ் வந்து ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க கொள்ளையடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அந்த 999 ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த போலீஸ்காரன் யாரு சாக போறோம், அதாவது போலீஸ்காரனை கொல்லணும். அப்ப அந்த கரண்டா இவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரன் இருப்பான், அவன் சாக போறானா இல்ல வேற எந்த போலீஸ்காரனை கொல்ல போறாங்க, அந்த 999 வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சுவாரஸ்யமா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல ஹாலிவுட் மூவி தான். படத்துல வந்து உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. படம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். பட் படம் வந்து ரேசிங்கா போகும், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடய போயிருக்கும். ஸோ மஸ்ட் வாட்சபிள் மூவி இந்த 999 அப்படிங்கிற மூவி.
தமிழ்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.